ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 5வது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல். இவற்றை முயல்க. எங்கள் புக்கில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 91ல் 4 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அன்றாட வாழ்வில் அடுத்துள்ள கோணங்கள் அமையும் சில எடுத்துக்காட்டுகள் கீழே கொடுக்கப்படும். கடிகாரம், இது வந்து காற்று போவல அது, இது பந்துன்னு கொடுத்துக்கிறாங்க. குறிப்பிட்டவை தவிர மேலும் 3 எடுத்துக்காட்டுகளை கூற முடியுமா? இது வந்து ஆன்சர். உங்களுக்கு இந்த மாதிரி படம் வரைஞ்சிக்கோங்க. ஒன்று இலை, ஒன்று புத்தகம், ஒன்று கத்திரிக்கோல். இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். இது கோணம் 1, இது கோணம் 2. இதில் இது ஒரு கோணம், இது ஒரு கோணம். இதில் இது ஒரு கோணம், இது ஒரு கோணம். இந்த மாதிரி 2 கோணம் வரும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து இலையில் பாருங்கள். இலைகளின் நரம்புகளுக்கு இடைப்பட்ட கோணங்கள் பார்த்திங்கன்னா கோணம் 1 மற்றும் கோணம் 2. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து புத்தகம். அப்போது புத்தகம் படத்தில் உள்ளவாறு திறந்திருக்கும் போது அதன் அடுத்தடுத்த பக்கங்களுக்கு இடையே உள்ள கோணம் 1 மற்றும் கோணம் 2. அதுக்கப்புறம் கடைசியாக 3வது வந்து கத்திரிக்கோல். அப்போது 3வது பாருங்கள். கத்தரிக்கோலின் கைகளுக்கிடையே உருவாகும் அடுத்தடுத்த கோணங்கள் பார்த்திங்கன்னா 1 கோணம் மற்றும் கோணம் 2. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள். அதில் 2வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க. படத்தில் குறிக்கப்பட்டுள்ள 6 கோணங்களை கவனிக்க. ஏதேனும் 4 அடுத்துள்ள கோணங்கள் மற்றும் 4 அடுத்தமையா கோணங்கள் எழுதுகன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ 4 அடுத்துள்ள கோணமாக 4 அடுத்தமையா கோணங்கள் எழுதணும். பாருங்கள், இதுதான் கோணங்கள். இது ABCDEFன்னு 6 கோணங்கள் கொடுத்துக்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள். அடுத்துள்ள கோணங்கள் ஏதாவது 4 எழுதலாம். அப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோணம் A மற்றும் கோணம் B. அது ரெண்டாவது பார்த்திங்கன்னா கோணம் B மற்றும் கோணம் C. அதுக்கப்புறம் 3வது பார்த்திங்கன்னா கோணம் C மற்றும் கோணம் D. அதே 4வது பார்த்திங்கன்னா கோணம் D மற்றும் கோணம் E. ஏதாவது 4 எழுதுங்க. அதுக்கப்புறம் அடுத்தால அமையா. அப்போது அடுத்தமையா கோணங்கள். அப்போ அடுத்தமையா கோணங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோணம் A மற்றும் கோணம் C. இது பாருங்கள், ஏக்கு அடுத்து வந்து B, ஆனால் அடுத்து இல்லாதது C. அதனால் ரெண்டாவது கோணம் C மற்றும் கோணம் F. பாருங்கள், Cக்கு அப்புறம்
டிஇஎஃப் 2 வித்துட்டு அதுக்கப்புறம் எஃப்னு போட்டுருக்கோம். அப்போ அதுவும் அடுத்து அமையாது. அதுக்கப்புறம் 3வது பார்த்திங்கன்னா கோணம் இ மற்றும் கோணம் பி. அதுக்கப்புறம் பாருங்கள் இலேருந்து பி வந்திருக்கு, அப்போ அடுத்து அமையாது. அதுக்கப்புறம் டி பாருங்கள் கோணம் ஏ மற்றும் கோணம் எஃப், ஏலேருந்து எஃப்லையும், அப்போது அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் 3வது கொஷின் பாருங்கள். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு படத்தில் உள்ள அடுத்துள்ள கோணங்களின் பொதுவான கதிர் பொதுமுனை ஆகியவற்றை கண்டறிக. மேலும் கோண உட்பகுதிகளை 2 வண்ணங்களாக பயன்படுத்தி நிழலிட்டு காட்டுகன்னு 2 கொஷின் கேட்டுக்கிறாங்க. அப்போ இது 2 கொஷின் கேட்டுக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போது இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அடுத்துள்ள கோணங்கள் பார்த்திங்கன்னா பிஏசிக்கு சிஏடி வந்து அடுத்துள்ள கோணம். அப்போது பிஏசி மற்றும் கோணம் சிஏடி அடுத்துள்ள கோணங்கள். அதுக்கப்புறம் 2வது வந்து கதிர், பொதுவான கதிர் என்னது? கதிர் பாருங்கள் சென்டரில் என்ன போகுது? ஏசி கதிர். அப்போது ஏசி கதிர். அப்போது ஏசி அவற்றின் பொதுவான கதிர். அதுக்கப்புறம் 3வது கொஷின். 3வது வந்து முனை என்னது? எல்லாத்துக்குமே பொதுவாக என்ன இருக்குது? முனை ஏ வந்து இதுதான். அப்போது முனை ஏ பொது முனை, இங்கே புள்ளின்னு எழுதிக்கோங்க, புள்ளி ஏ பொது முனை. அதுக்கப்புறம் 4வது வந்து இந்த படம் இருக்குதுங்களா, இந்த படம் அப்படியே வரைஞ்சிட்டு இங்கே ஒரு கலரும் இங்கே ஒரு கலர் நீங்கள் அடிச்சிடணும். நான் வரைஞ்சிட்டு காட்டுறேன். அப்போ பாருங்கள் இந்த மாதிரி படம் வரைஞ்சிட்டு இங்கே ஒரு கலரும் இங்கே ஒரு கலர் நீங்கள் அடிச்சிடுங்க. நான் கலர் அடிக்காமல் இது கலரும் இதுக்கு கோடு போட்டேன். 2 டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம 2 கோணத்தை குறிக்கணும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 4த்துக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 2வது கொஷினுக்கு அதே மாதிரி ஃபஸ்ட்டு அடுத்துள்ள பக்கங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள் பிஓக்யூக்கு கியூஓஆர் வந்து அடுத்துள்ள பக்கம். அப்போது கோணம் பிஓக்யூ மற்றும் கியூஓஆர் என்பன அடுத்துள்ள கோணங்கள். அதுக்கப்புறம் 2வது பார்த்திங்கன்னா பொது கதிர் என்னது? ஓக்யூ வந்து கதிர் சென்டரில் இருக்குது, அதனால ஓக்யூ அவற்றின் பொதுவான கதிர். அதுக்கப்புறம் 3வது பார்த்திங்கன்னா புள்ளி எது? முனை புள்ளி ஓ. அப்போது புள்ளி ஓ பொதுமுனை. அதுக்கப்புறம் 4வது பார்த்திங்கன்னா இந்த படம் அப்படியே வரைஞ்சிட்டு இங்கே அடித்தோம் இல்லை கலரும் இங்கே கோடு போட்டோம்ல, அதே மாதிரி இதுக்கும் போட்டுருங்க. நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் இது 4வது வந்து அதே படம் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இங்கே ஒரு கலரும் இங்கே ஒரு கலர் அடிச்சிடுங்க. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். அது 2 கொஷினுமே ஆன்சர் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 4வது கொஷின் பாருங்கள். கீழ்காணும் ஒவ்வொரு படத்திலும் அடுத்துள்ள கோணங்கள் எழுதுக. அடுத்துள்ள கோணங்கள்னு கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட் கொஷினில் பார்த்தீங்கன்னா பிஏசிக்கு அடுத்துள்ள கோணம் பார்த்திங்கன்னா சிஏடி. அதே 2வதுக்கு பார்த்திங்கன்னா ZWYக்கு YWX இல்லைன்னா XWYக்கு YWX Zன்னு வரும். புரிஞ்சுதுங்களா? அப்போது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பிஏசி மற்றும் சிஏடி ஆகியன அடுத்துள்ள கோணங்கள். அதுக்கப்புறம் 2வதுக்கு அதே மாதிரி தான் XWY
இது சொன்னால் XWY YWZ. அப்போது YWZ ஆகியன அடுத்துள்ள கோணங்கள். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் 4வது ஆன்சர். இவற்றை முயல்களே இருந்தது. 4 கொஸ்டினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் ஆன்சர்.